Hello everyone, welcome to Mass Intromax channel. I am your Meenakshi ma'am. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? 2D and 3D shapes. அதாவது தமிழ்ல இருபரிமாணம், முப்பரிமாணம் உருவங்கள் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்கள்ல இந்த இரு பரிமாணங்கள் கொண்ட பொருட்களும் இருக்கும், முப்பரிமாணம் கொண்ட பொருட்களும் இருக்கும். இப்போ 2D shapes அப்படின்னா என்ன? அந்த டெஃபினிஷன் பாருங்க. It is defined as a flat plane shapes that has two dimensions, length and width. அதாவது 2D shapes அப்படின்றது ஒரு தட்டையான ஒரு பிளெயினாக இருக்கக்கூடிய ஒரு தட்டையான ஒரு வடிவம். அதுக்கு இரண்டு அளவீடுகள் மட்டும் இருக்கு. அதுதான் 2 டைமென்ஷன். அதாவது லென்த்து விட்த்து மட்டுமே அதில் நம்ம அளக்க முடியும். நீளம் அகலம் கொண்ட உருவங்கள், அதை தான் நம்ம 2D ஷேப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது 3D ஷேப்ஸ் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் சாலிட் ஷேப்ஸ் தட் ஹேஸ் 3 டைமென்ஷன்ஸ், லென்த், விட்த் அண்ட் ஹைட். இதில் பார்த்தீங்கன்னா 3 அளவீடுகள் இருக்குது. இது ஒரு சாலிட் ஷேப்ஸ், திண்ம வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. திண்ம வடிவத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதனுடைய டைமென்ஷன், அதனுடைய அளவீடுகள் பார்த்தீங்கன்னா லென்த்து, விட்த்து அண்ட் ஹைட்டும் இருக்கும். அதுதான் முப்பரிமாண உருவங்கள் அப்படின்னு சொல்றது. இப்போ 2D ஷேப்ஸ்க்கும் 3D ஷேப்ஸ்க்கும் இடைப்பட்ட வேறுபாடுகளை பார்க்கலாம். இப்போ இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் 2 டைமென்ஷன், இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் 3 டைமென்ஷன். இப்போ டைமென்ஷன்ல என்னென்னலாம் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு? லென்த்து அண்ட் பிரெத்து. இங்கே 3D ஷேப்ஸில் லென்த்து, ஹைட்டு, விட்த்து 3 அளவீடுகளை பார்க்க முடியும். இப்போது 2D ஷேப்ஸ் உடைய எக்ஸாம்பிள் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள், ராம்பஸ், பேரலோகிராம், ட்ரபிசியம், குவாட்ரிலேட்டரல், இதெல்லாமே 2D ஷேப்ஸ். 3D ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா கியூப், கியூபாய்ட், கோன், சிலிண்டர், இதெல்லாம் 3D ஷேப்ஸ். நெக்ஸ்ட், ஹவு டு மேக் 2D to 3D ஷேப்ஸ். இப்போ 2Dயில் இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தை எவ்வாறாக நம்ம 3D ஷேப்ஸ்க்கு மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2D ஷேப்ஸ் இருக்க ஒரு 100 rupees நோட் இருக்குது. இது என்ன ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு. இது வந்து ஒரு பிளாட் பிளேன் சர்ஃபேஸ் கொண்ட ஒரு 2 பரிமாணங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய, லென்த்து விட்த்து மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு 2D ஷேப்ஸ். இப்போது இது ஒரு 2D ஷேப்ஸ் சொல்கிறோம். இதுலேயே ஒரு 20,000 100 rupees நோட் இருக்குது. அப்போது அதில் இந்த பஞ்ச் ஆஃப் நோட் இருக்குது, இங்கே படத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மூன்றாவதாக ஒரு மெஷர்மெண்ட் கிடச்சிருக்கு. அதனால தான் இதை நம்ம 3D ஷேப்ஸ், 3 டைமென்ஷன் 3D ஷேப்னு சொல்கிறோம். இப்போ இதே மாதிரி ஸ்கொயர் பேஸ்டு கியூப், ரெக்டாங்கிள் பேஸ்டு கியூபாய்ட், சர்க்கிள் பேஸ்டு சிலிண்டர் நம்மளால் மாற்ற முடியும். இப்போது எக்ஸாம்பிள் ஆஃப் 2D ஷேப்ஸ் பாருங்கள். இங்கே சில பொருட்கள் இருக்குது. இதெல்லாமே வந்து ஃப்ளாட் பிளேன் சர்ஃபேஸ் கொண்ட 2D ஷேப்ஸ். இங்கே 3D ஷேப்ஸ்க்குரிய சில பொருட்கள் இருக்குது. இதுவும் ஒரு சாலிட் ஷேப்ஸில் இருக்குது, சாலிட் ஃபிகர்ஸ். நெக்ஸ்ட், இப்போது இந்த 3D ஷேப்புடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போது எந்த ஒரு 3D ஷேப் எடுத்தாலும் அதில் நம்மளுக்கு 3 மெஷர்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போது இதில் சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். எட்ஜ், ஃபேஸ், வர்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எட்ஜ் மீன்ஸ் a line segment which connecting the faces to of 3D shapes. அதாவது லைன் செக்மெண்ட், அதாவது லைன் செக்மெண்ட். இப்போ ஒரு 3D ஷேப் எடுத்துக்கிறோம், ஒரு கியூப் எடுத்திருக்கோம். இதில் எட்ஜ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா விளிம்புகள். அதாவது விளிம்புன்றதை நம்ம எப்படி சொல்லுவோம்? த லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கனெக்டிங் த 2 ஃபேஸஸ், 2 முகங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முகப்பு, அதை தான் நம்ம எட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். விளிம்புகள், எட்ஜ்னா விளிம்புகள். அடுத்து ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எ ஃபேஸ்
space between the two edges, the space between the two edges, இரண்டு விளிம்புகளுக்கு இடைப்பட்ட இந்த ஸ்பேஸை தான் நம்ம ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ். இப்போ இந்த ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும்? the space between the two edges, இரண்டு விளிம்புகளுக்கு இடைப்பட்ட பகுதி. நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். வெர்டெக்ஸ்னா the edges meeting point, அதாவது விளிம்புகள் மீட் பண்ணக்கூடிய இந்த இடங்களை தான் நம்ம எட்ஜஸ் அப்படின்னு சொல்றோம். விளிம்புகள் டச் ஆகக்கூடிய இடங்களை நம்ம என்ன சொல்றோம்னா, இரண்டு விளிம்புகள் டச் ஆகிற இடங்களை வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல 2D ஷேப்ஸுக்கும் 3D ஷேப்ஸுக்கும் இப்போ பார்க்க போறோம். எத்தனை வெர்டெக்ஸ் இருக்கு, எத்தனை சைடு இருக்கு, எத்தனை ஃபேஸஸ் இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 2D ஷேப்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளுக்கு 3 sides 3 vertices இருக்கு. சர்க்கிளுக்கு 1 சைடும் 0 vertices இருக்கு. ஸ்கொயருக்கு 4 side 4 vertices. ரெக்டாங்கிளுக்கு 4 side 4 vertices. பென்டகான் இருக்கு 5 side 5 vertices. ஹெக்ஸகான் அதற்கு 6 sides 6 vertices. And oval shape, it has only 1 side and 0 vertices. Rhombus 4 sides 4 vertices. Trapezium 4 side 4 vertices. Parallelogram 4 side 4 vertices. இப்போ 3D shapes பார்க்கலாம். 3D shapesக்கு first cubeக்கு 6 faces 12 edges 8 vertices இருக்கு. Next cuboidக்கு 6 faces 12 edges 8 vertices. Next sphereக்கு only one curved space 0 edges 0 vertices. Next cone shapeக்கு one flat face and one curved face, 1 edges 1 vertices. Next cylinderக்கு 2 flat face, 1 curved face, 2 edges and 0 vertices. அப்போ nets for 3D shapes பார்க்கலாம். nets அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பேக்கரிக்கு போறோம். அங்க நம்ம கேக் வாங்கும்போது அவங்க ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அது வந்து கியூபாய்ட் ஷேப்லயோ இல்லை கியூப் ஷேப்லயோ ஒரு பாக்ஸில் நம்ம பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேக் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிசைன் கொண்ட ஒரு வடிவங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி கட் பண்ணும்போது அந்த ஷேப்பை நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடைக்கிறது. இப்போ பாருங்க, இதில் பேப்பர் கட்டிங், அதாவது இந்த மாதிரி நம்ம பேப்பர் கட்டிங்கில் பண்ணும்போது இதை ஜாயின் பண்ணி நம்மளால 3D ஷேப்ஸை உருவாக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோனுடைய நெட் அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் கியூபுடைய நெட் ஷேப்பு, நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் பேஸ் பிரமிடுடைய நெட் ஷேப்பு, நெக்ஸ்ட் சிலிண்டர் இதனுடைய நெட்டு, நெக்ஸ்ட் ஸ்கொயர் பேஸ் பிரமிட் இதனுடைய நெட் பாருங்க. ஸோ இந்த வடிவங்களில் நம்ம பேப்பர் கட்டிங் பண்ணி நம்மளால 3D ஷேப்ஸை பெற முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட் ஃபார் யூ, இங்கே ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 3D ஷேப்ஸ் உடைய எட்ஜு, வெர்டிசஸ் அண்ட் ஃபேஸஸ் இது எத்தனை இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி இங்கே பிளாங்க்ல ஃபில் பண்ணணும். இது ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.